என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இது எங்களோட பூஜை ரூம். படங்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே டான்ஜர் பெயிண்டிங்ஸ். நிறைய ஆர்டிஸ்ட் ஸ்கெட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி வி டிட் திஸ். நிறைய பிளேஸ் அண்ட் ஈவன் சில்க் சாரி ஷாப்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். டான்ஜர் பெயிண்டிங்ஸோட ஃபேஸ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சப்பியாக இருக்கும். சாமி படங்கள் இல்லைன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. பட் நான் செலக்ட் பண்ணது ஒன்றும் பார்த்து பார்த்து ஃபேஸ் இப்படி தான் வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் டைம் எடுத்து நல்லாவே பண்ணி வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்டேஜஸ்லையும் எனக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, லைக் இந்த சாரீ, இந்த காடோட சாரியில் இந்த கலர் போடலாங்களா, 2 ஆப்ஷன் இருக்குது, இல்லை இத்தனை ஆப்ஷன் இருக்குது, இது போட்டால் இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம டெய்லி பார்த்து கும்பிட போகிற சாமி ஃபோட்டோஸ் இல்லையா, ஸோ டைம் எடுத்து எப்படி வேணுன்றத நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மாதிரியே அவங்கள பண்ண வைக்கிறதுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் அவுட்புட் வந்து பார்க்கும்போது வா அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே பூஜைக்கு தான் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம், படங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். கார்த்திகை தீபம் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாங்களா? படைத்தல் தொழிலை செய்யற பிரம்மாவுக்கும் காத்தல் தொழிலை செய்யற விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்கன்ற போட்டி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. சிவபெருமான் அவங்க முன் ஜோதியா தோன்றாரு. அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க சொல்லி அசுரரி வாய்ஸும் கேக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணியும் 2 பேரால கண்டுபிடிக்க முடியல. சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள்னு அவங்க ஒப்புக்கொண்டாங்க. தங்களுக்கு தெரிந்த இந்த உண்மையை உலகுக்கும் தெரியணும்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்டுக்கிட்டதால சிவபெருமான் ஜோதி பிளம்பா காட்சியளித்தனாலதான் நாம இந்த கார்த்திகை தீப திருநாள்னு வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. மழையும் 2-3 டேஸா விடுற மாதிரியே தெரியல. ஸோ பர்த்டேக்கு வெளியில போயிருந்தேன். ஸோ அப்போ லஞ்சுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் நியூ விளக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோலம் எல்லாம் மார்னிங்கே போட்டு முடிச்சுட்டேன். அரிசி மாவில் போடுற கோலம் மட்டும் ஈவினிங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு மாவு அரைச்சிட்டே வந்து போட்டு முடித்தேன். நம்ம வேலை செய்யும் போது தான் வந்து இந்த பசங்களுக்கு டவுட் அதிகமாக வருது. என் சின்ன பொண்ணு ரொம்ப கொஞ்சம் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. விளக்கு இவ்வளோ ஏத்துறீங்க, எப்படி வந்து வீடெல்லாம் ஹீட் ஆயிடாதா அப்படின்லாம் கேட்குறா. இந்த மீன் டைம் சர்க்கரை பொங்கல் அப்புறம் வடைக்கு மாவு அரைச்சிட்டேன். மாவு அரைக்கும் போது வாட்டரே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளஃபியாக ஆகுறதுக்கு இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வடை சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். இது நான் எங்கேயோ படித்து பார்த்தது தான். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 4 பேர் தான் அப்படின்றதுனால நைட்டும் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தான் மாவு அரைச்சிருந்தேன். முருகர் மற்றும் அண்ணாமலையார் 2 பேருக்குமே உகந்த டே அப்படின்றதுனால விளக்கு கடை அப்படின்ற ஷாப்ல இருந்து தான் இந்த விளக்கு நான் வாங்கியிருந்தேன். அதாவது 6 அகல் வச்சு, ஸோ அதுக்கு மேல வந்து ஹோம் இருக்கிற மாதிரியான விளக்கு இது. பிளேட்ல இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு 6 வெற்றிலையில காம்போ எடுத்துட்டு தான் நான் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா காம்போ எடுத்துட்டு தான் வந்து நான் வெத்தலையை வந்து வைப்பேன். ஸோ வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஓம் விளக்கையும் வச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாரும் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே டிவியில லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். நானும் அப்படித்தான். திருவண்ணாமலை லைவ் பார்த்துட்டு அங்க தீபம் மலை உச்சில ஏத்தினதுக்கு அப்புறமா வெளியில இருந்து நானும் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணினேன். குறைஞ்சது 27 விளக்காச்சு ஏத்தணும். பட் நான் கவுண்ட் பண்ணல, அதுக்கு மேலதான் எப்படியும் ஏத்திருப்பேன். பிகாஸ் 10 இயர்ஸா சேர்த்து வச்ச விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நானும் நிறைய தான் ஏத்திருந்தேன்.
இது எங்களோட நியூ ஹோம்ல செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல். அதோட கூடவே லாங் வீடியோவும் எடுக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.